நீங்கள் உங்களுடைய செயலில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது, நீங்கள் உங்களுக்கென்று அல்லாஹ் கடமையாக்கிய விடயங்களில் நீங்கள் குறைபாடு செய்கின்ற பொழுது, உங்களுக்கு ஏற்படக்கூடிய ரிஸ்குடைய அடிப்படையிலும் குறைபாடுகள் ஏற்படாது, சிரமங்கள் ஏற்படாது. ஆக மேலான கண்ணியத்துக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எப்பொழுதுமே முஃமின் ஈமான் உள்ளவன் தன்னுடைய சொல் செயல் அத்தனையிலும் அல்லாஹ் என்னை கொண்டு திருப்தி அடைகிறானா என்பதை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும், சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள் புகழ்வது என்றால் அல்லாஹ்வை புகழ வேண்டும். யா அல்லாஹ், நீதான் செய்யக்கூடியவன், உன்னை கொண்டுதான் ஆகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ், எங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுகிறவன், எங்களுடைய பாதுகாப்பை, எங்களுடைய வாழ்க்கையுடைய அத்தனை அம்சங்களையும் சீராக்கி தரக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்ற அந்த உணர்வு எமது உள்ளத்தில் சதா குடிகொண்டிருக்க வேண்டும். உலகத்தில் நிலைமைகள் மாறலாம், யாரும் எதையும் சொல்லிவிட்டு போகலாம், ஆனால் என்னுடைய உள்ளத்திலே நான் அசைக்க முடியாத நம்பிக்கை, என்னுடைய உள்ளத்திலே தவக்குள் வைப்பதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான். நிலைமைகளை பாரம் சாட்டுவதற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வகீல், யா அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டம் பட்டுக் கொண்டிருக்கிறது, நம்ரூத் அவர்களை வீசுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். வ நிஅமல் வகீல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மக்கா காபிர்கள் பெரும் பட்டாளத்துடன் உங்களை தாக்க வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று செய்தி அறிவித்த பொழுது, அந்த உண்மையான ஈமான் உள்ள சஹாபாக்களுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அல்லதீன قال لهم الناس ان الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم ايمانا وقالوا حسبنا الله ونعم الوكيل. பெரிய பட்டாளத்தை உங்களுக்கு எதிராக சேர்த்திருக்கிறாங்க, ரொம்ப கவனமா இருங்கோ, பயந்து கொண்டிருங்கோ அப்படின்னு அவர்கள் பயமுறுத்தாட்டப்பட்ட நேரத்திலே அவர்களுடைய ஈமான் இன்னும் அதிகரிக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள் ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். எனவே இந்த உணர்வு இந்த இடத்தில் இருக்க வேண்டும். நாம் வியாபாரத்தில் இருக்கலாம், நாம் தொழில் துறைகளில் இருக்கலாம், நாம் குடும்பத்தில் இருக்கலாம், சமூகத்தில் எந்த நிலையில் இருக்கலாம், ஆனால் என்னுடைய உள்ளம் என்னுடைய ரப்போடு இணைந்ததாக இருக்க வேண்டும். ஒரு வார்த்தை நாங்கள் சொல்வதாக இருந்தால் கூட இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நான் சொல்வேன், அல்லாஹ் நாடினால் நான் செய்வேன், இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறார். சாதாரணமாக நாம் காலிலிருந்து மாலை வரை நாங்க ஈவினிங் சந்திக்கலாமே, நைட்டு சந்திப்போமே, நாளை சந்திப்போமே, நாளை பேசிக் கொள்வோமே, இந்த வார்த்தைகள்லாம் லேட்டா எங்களுடைய நாவிலிருந்து வருகிறது அல்லவா? நானும் தான் நீங்களும் தான். எங்களுக்கு பழக்கம் இல்லை, இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி பழக்கம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் வருகிறேன், இன்ஷா அல்லாஹ் நான் நாளைக்கு சந்திக்கிறேன் என்ற வார்த்தை எங்களிடத்தில் வருகிறதா? நானும் நீங்களும் யோசிக்கணும். பேசுற நானும் தான், கேட்கிற நீங்களும் தான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு முறை கஹஃப் வாசிகள் எத்தனை பேர் என்று கேட்கப்பட்டுச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாளைக்கு சொல்றேன், வஹி வரும். நபி அல்லாஹ்வுடைய வளம் அப்படித்தான் இருந்துச்சு. இவங்க ஏதாவது கேள்வி கேட்பாங்க, வஹி அல்லாஹ் அறிவிப்பான், உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வஹியுடைய அடிப்படையில் அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இந்த அடிப்படையில் இந்த விஷயத்தையும் நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் என்று லேசா சொல்லிட்டார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக உம்மத்துக்கு படிப்பினைக்காக சில விடயங்களை அல்லாஹ் அவ்வாறு நடத்தாட்டி காட்டுகிறார், நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல சில விடயங்களை நபியவர்கள் மூலமாக நடத்தாட்டி காட்டுகிறான், எங்களுடைய படிப்பினைக்காக, நாங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக. நபியுடைய உள்ளத்தில் அந்த விடயத்தில் எந்த குறைபாடும் இருக்கவில்லை. அவர்கள் நபி மாசூம், பாதுகாக்கப்பட்டவர்கள். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, 15 நாட்கள் வஹி வரவில்லை. 15 நாட்கள் வஹி நிறுத்தப்பட்டிருக்கிறது. நபியவர்கள் பயந்து விட்டார், ஏன் வஹி வரவில்லை? 15 நாட்களுக்கு பிறகு வந்த வஹி என்ன தெரியுமா? ரிவாயத்துகளே 15 நாள் என்று இருக்குது, 7 நாள் என்று இருக்குது, 3 நாள் என்று இருக்குது, இப்படி பல ரிவாயத்துகள் பலமாக இருக்கிறது. வந்த வஹி என்ன தெரியுமா? வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதன் இல்லா ஐ யஷா அல்லாஹ். நாளைக்கு நான் செய்வேன் என்று சொல்லுவேன் என்று செய்வேன் என்று எதையும் இன்ஷா அல்லாஹ் சொல்லாம நீங்கள் சொல்ல வேண்டாம். வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதன் இல்லா ஐ யஷா அல்லாஹ். எவ்வளவு பெரிய பாடம், ஈமானுடைய பாடம் உள்ளத்தில் இருக்கிறதா?
ஆனால் நாவிலிருந்தும் அது வெளிப்பட வேண்டும். எங்களிடத்திலே ஒருவர் வந்து இன்னால பத்தி என்ன சொல்றீங்க, நாங்கள் ஏகாது நல்ல மனுஷன், நல்ல மனுஷன். எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லித்தர படித்து தரவில்லை. மாற்றமாக யாரை பற்றியாவது நீங்கள் நல்லதாக பட்டால் எப்படி சொல்ல வேண்டும்? அஹசிபு ஃபுலானன் கதா வல்லாஹு ஹஸீபுஹு. இன்னால நல்லவண்டு நான் நினைக்கிறேன், ஆனா அல்லாஹ்வுக்கு தான் உண்மையான விஷயம் தெரியும். masjid.com ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம். அஹசிபு ஃபுலானன் கதா வல்லாஹு ஹஸீபுஹு, அஹ்சிபு ஃபுலானன் சாலிஹன் வல்லாஹு ஹஸீபுஹு. இந்த மனிதனை நான் நல்லவனாக பார்க்கிறேன், இந்த மனிதனை நான் உயர்ந்தவனாக பார்க்கிறேன், ஏதோ ஒன்று புகழ் வார்த்தை சொல்கிறோமே, இந்த நேரத்தில் அல்லாஹ் தான் உள்ளத்தை அறிந்தவன் என்பதையும் சேர்த்து சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்துக் கொடுத்தார் உம்மத்துக்கு. ஆக நாங்க ஒவ்வொரு விடயத்திலும் ஈமானுடைய வார்த்தைகளின் பக்கம் எங்களுடைய நாவை கொண்டு செல்ல வேண்டும். நபிகள் சொன்னார்கள், ஹுதைபியால மழை பெய்யுச்சு, masjid.com ஹுதைபியால இருக்கும் பொழுது மழை பெய்யுச்சு. காலையில சுபஹ தொழுதுட்டு சொன்னாங்க, அஸ்பஹ மின் இபாதி முஃமினுன் பி வ காஃபிர். என்னுடைய அடியார்கள்ல சிலர் இன்று முஃமினாக எழும்பி இருக்கிறாங்க, சிலர் காஃபிராக எழும்பி இருக்கிறார். இது புகாரி முஸ்லிம்ல வர ரிவாயத். என்னுடைய அடியார்கள்ல சிலர் முஃமினாக எழும்பி இருக்கிறார்கள், காஃபிராக எழும்பி இருக்கிறார். சஹாபாக்களுக்கு பெரிய ஆச்சரியம், அது எப்படி யா ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் கால முதிர்னா பிஃபத்லில்லாஹி வ ரஹ்மத்திஹி ஃபஹுவ முஃமினுன் பி வ காஃபிருன் பில் கௌகப். وأما من قال مطرنا بنوع كذا وكذا فهو كافر بي ومؤمن بالكوكب. யார் காலை எழும்பினோனே அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு அவனுடைய ஃபضலை கொண்டு எனக்கு மலைய எனக்கு சாதகமான முறையில் அமைத்து தந்திருக்கிறான் என்று யார் சொன்னாரோ அவர் அல்லாஹ்வை நம்பியவர், நட்சத்திரங்களை மறுத்தவர். யாரு? அப்படி வந்துச்சு, இப்படி ஆயிடுச்சு, அந்த நட்சத்திரத்தால, அந்த நட்சத்திரம் அப்படி செஞ்சதுனால, அல்லது அப்படியான ஒரு அமைப்பு உண்டானதுனாலதான் மழை பெய்யுது என்று இந்த விடயத்தை வஸ்துக்கள் மீது யார் இணைக்கிறார்களோ அவர்கள் என்னை நிராகரித்தவர்கள், அதை நம்பக்கூடியவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சாதாரண விடயம். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது, ஒருவர் ஜாஹிலியா காலத்தினுடைய எண்ணப்படி மலைக்கும் அல்லாஹுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்ற உணர்விலே, எப்படி இந்த காலத்துல விஞ்ஞானிகள் பேசுவாங்களே அது மாதிரி, அல்லாஹ்வுக்கும் மலைக்கு சம்பந்தம் கிடையாது, இப்படி அப்படி ஆயிடுச்சு, இப்படி அமுக்கம் வந்துச்சு, தாளமுக்கம் வந்துச்சு, அதனால அப்படி பெய்யுது அப்படின்ற அடிப்படையில் அந்த சிந்தனையில யார் பேசுறாங்களோ அவங்க உண்மையிலே அல்லாஹ்வுடைய நிராகரிக்கிறவங்களாக மாறுறாங்க. அப்படி இல்ல, உள்ளத்துல அல்லாஹ் தான் பேணிக்கிறார் என்று இருக்கிறது என்றாலும் கூட ஏதோ அப்படி பேச்சில் அப்படி வந்தா கூட இது கூட தடுக்கப்பட்டது. ஏனென்றால் இதை கொண்டு அந்த காபிர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நாங்கள் ஒப்பாகிறோம் என்ற கருத்தை இந்த ஹதீஸுக்கு உலமாக்கள் விளக்கமாக சொல்கிறார். இது ஒரு உதாரணம். எங்களுக்கு என்ன நலவுகள் வருகின்ற பொழுதும் ஹைறுகள் வருகின்ற பொழுதும் அல்லாஹ் எனக்கு தந்தார், அல்லாஹ்வுடைய கிருபையின் மூலமாக தந்தார். நான் ஒரு வியாபாரம் செஞ்சேன், வியாபாரத்துல லாபம் கிடைச்சி, பாத்தியா நான் ஏட திட்டம் எப்படி படிச்சுச்சு, எப்படி போட்டேன் அப்படின்னு சேர்க்கொள்ள தூக்கிக் கொள்றது அல்ல. மாற்றமாக நாங்கள் அல்லாஹுக்கு சுக்ர் செய்ய வேண்டும். யா அல்லாஹ், நீ உன்னுடைய ஃபதுலை கொண்டு இதை தந்தாய், உன்னுடைய கிருபையை கொண்டு எனக்கு தந்தாய், நான் இதற்கு தகுதியானவன் அல்ல. அல்லாஹ் பக்கம் கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் ஒரு முஃமினுடைய தன்மை. இதுக்குத்தான் ஈமான் என்று சொல்றது. இந்த உணர்வு இந்த இடத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். யா அல்லாஹ், நீதான் தரக்கூடியவன். ரிஸ்க் என்பது உன்னுடைய கையில் இருக்கிறது. நான் வியாபாரத்தில் எவ்வளவு அடையலாம், திரியலாம், என்னென்னமோ செய்யலாம், ஆனால் தரக்கூடியவன் நீதான். அல்லாஹ் கையில் ராசத்தை ரிஸ்க் என்பது அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது. ரசூலுல்லாஹி குத்துபாவை போட்டிருந்தார். நான் என்னுடைய யக்கீனை எப்படி பார்க்கும் யோசனை பண்ணி பார்க்கும்போது குத்துபாவை போட்டிருந்தார். மதீனால ஆரம்ப காலம் குத்துபாவுடைய ஆதாபுகள் அந்த நேரத்தில் அவ்வளவு தெரியாது. சஹாபா masjid.com இருக்கணும், கடைசி வரையும் இருக்கணும் என்ற விஷயங்கள் எல்லாம் அந்த நேரம் தான் ஆரம்பிக்கப்பட்ட நேரம். குத்துபா மதீனால தான் ஆரம்பமாச்சு. ஜும்மாவுடைய தொழுகை பரதாக்கப்பட்டது. இந்த ஆரம்ப கட்டத்துல திடீரென்று மதீனால வியாபார கூட்டம் கொண்டு வந்துட்டார், வியாபார பொருள்கள் எடுத்துக்கொண்டு. இப்ப இருந்த சஹாபாக்கள் பயான் தானே செஞ்சு கொண்டிருக்கிறார், கொஞ்சம் பேருக்கு வியாபாரத்தை பேசிட்டு வருவோமே, இன்னும் தொலை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நின்று கொண்டு குத்துபா ஓதி கொண்டிருக்கின்ற பொழுது அப்படியே சஹாபாக்கள் ஒரு கூட்டம் அப்படியே போயிட்டார். நபி அவங்களை அப்படியே நின்றவர்களாக விட்டுட்டு போயிட்டார். இப்ப அல்லாஹ் ஆயத்தை இறக்கினார், நபியை நீங்க சொல்லுங்க, குல் மா இந்தல்லாஹி கைரும் மினல் லஹ்வி வ மினத் திஜாரா, நீங்கள்
நீங்கள் எந்த வியாபாரத்துக்கு போனீங்களோ அதை விட அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடியவைகள் மிக உயர்ந்தது. அவன்தான் உங்களுக்கு ரிஸ்க் தரக்கூடியவர்களில் மிக உயர்ந்தவன். அவனுடைய ரிஸ்க நீங்க எடுங்கோ. வியாபாரத்துக்கு போனவங்களை பார்த்து நீ எங்க போறீங்க, அங்கல்ல ரிஸ்க் இருக்குது, இங்க வாங்கன்னு அல்லாஹ் கூப்பிடுறான். وما أنفقتم من شيء فهو يخلفه وهو خير الرازقين. நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில தீனுக்காக வேண்டி சதகாவாக, மஸ்ஜித் தேவைகளுக்காக, அல்லது ஏழைகளுடைய தேவைகளுக்காக, அல்லது உலகத்திலே சிரமப்படக்கூடியவர்கள் பல அடிப்படையில் நல்ல ஹைராத்துடைய வழிகள் இருக்கின்றனவே, இந்த வழிகளில் நீங்கள் உங்களுடைய பணத்தை செலவு செய்யுங்கள். நீங்கள் எதை செலவு செய்கிறீர்களோ அதற்கு அல்லாஹ் பிறவியை கட்டாயம் தருகிறான். ஏன்? வஹுவ கைருர் ராஸிகீன். அவன்தான் ரிஸ்க் கொடுக்கக்கூடியவர்களில் சிறந்தவர், உயர்ந்தவர். எனவே அல்லாஹ்வுடைய ரிஸ்க் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதில் இருக்கிறது. எங்களுடைய வியாபாரத்துடைய டெக்னிக் அல்லது எங்களுடைய திறமைகள், எங்களுடைய ஆற்றல்கள், இதை கொண்டுதான் நாங்கள் ரிஸ்க் பெறுகிறோம் என்று யாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். மாற்றமாக அல்லாஹ் எங்களுக்குள்ள ரிஸ்கை போடுகிறார். எங்களுடைய சிந்தனை ஆக்ராவாக இருக்க வேண்டும். இப்னு மாஜாவுடைய ரிவாயத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஜஅலல் துன்யா ஹம்மஹு, யாருடைய சிந்தனை நோக்கம் துனியாவாக, வஸ்துக்களை அடைஞ்சு கொள்றது, துனியாவை அடைஞ்சு கொள்றதுமே நோக்கமாக இருக்கிறதோ, அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஃபர்ரகல்லாஹு அம்ரஹு, அவனுடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சின்ன பின்னமாக்கி வைக்கிறான். அலைய வேண்டி வரும், அலைஞ்சுதான் அவன் அவனுடைய நோக்கத்தை அடைய வேண்டி வரும். அல்லாஹ் ஃபர்ரகல்லாஹு அம்ரஹு, அவனுடைய விடயங்களை அல்லாஹ் பிரித்து சின்ன பின்னமாக்கி வைக்கிறான். வலம் யஅதிஹி மினத் துன்யா இல்லா மா குதிப், அவனுக்கு கிடைக்கிற துனியா இருக்குதே அல்லாஹ் அவனுக்கு அளந்தது மட்டும்தான். ومن جعل الاخره نيته, யாருடைய சிந்தனை உலகத்தில் ஏதோ ஒரு கொஞ்ச காலம் வாழ்கிறேன், எப்படி வாழ்ந்துட்டு போனாத்தா என்ன, ஹலாலான முறையில் சம்பாதிப்போம், ஹலாலான முறையில் சாப்பிடுவோம், ஹலாலான முறையில் நாங்கள் எங்களோட தேவைகளை நிறைவேற்றுவோம், கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ், கிடைக்காட்டி நாங்கள் சபூர் செய்வோம் என்று இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை ஒரு சிம்பிளாக, ஒரு சாதாரணமாக நினைத்துக் கொண்டு ஏதோ வாழ்கிறோம் என்ற அடிப்படையில் வாழ்ந்து கொண்டு ஆக்ராவுடைய சிந்தனை உள்ளவர்களாக, என்னுடைய அசல் வீடு ஆக்ரா, அதுதான் வாழ்க்கை என்ற உணர்வோடு வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஜமஅ அல்லாஹு அம்ரஹு, அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் சுருக்கி ஒன்று சேர்த்து லேசாக கிடைக்கக்கூடிய விதத்தில் அமைத்து விடுகிறான். வதஅதீஹி துன்யா வஹிய ராகிமா, துனியாவும் கேவலமான நிலையில் அவருடைய காலடிக்கு வந்து விழும். இவர் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ல கொட்டிக் கொண்டிருக்கும். சஹாபாக்களுக்கு நடந்தது இதுதான். எப்பொழுது உலகத்தை நாம் உள்ளத்திலே நாங்கள் கொண்டு வந்தோமோ, ஏழ்மை எங்கள் மீது சாட்டப்பட்டது. எவ்வளவு வந்தாலும் போதாது போதாது. எப்ப நாங்க ஆகராவை உள்ளத்துல கொண்டு வருவோமோ, இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? உள்ளம் சீமானாக ஆகிவிடும். துனியா கேவலமான நிலைமையில் எங்களுக்கு பின்னால் வந்து சேரும் என்பதை நாங்கள் சர்த்த ரீதியாகவும் குர்ஆன் ஹதீஸுடைய வாயிலாகவும் நாங்கள் கேட்கிறோம். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய சிந்தனை இப்படி மாற்றினால்தான் நாங்கள் வியாபாரத்தில், தொழில் துறைகளில் இருக்கின்ற பொழுது அதிலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளை உறுதியாக பின்பற்றக்கூடிய நிலை இருக்கும். அப்படி அல்ல, இது சபபு, இது இல்லாட்டி ஏழுமா, இப்படி இல்லாட்டி நடக்குமா, இப்படித்தானே ஈக்கணும், இப்படி இல்லாட்டி எங்க போறது, அல்லாஹ்வுக்கு இப்படி இல்லாம ரிஸ்க் தர இயலாது என்ற உணர்வு எங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் அந்த வியாபாரத்தில், அந்த தொழில்துறையில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்குரிய தைரியம் எங்களுக்கு ஏற்பட மாட்டார். அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்குரிய தைரியம் ரிஸ்க் இங்க இல்ல, அல்லாஹ்விடத்துல இருக்குது. நான் அல்லாஹ் சொல்றத செய்ததா எனக்குரிய வேலை என்ற உணர்வு இருந்தால், அவருடைய வெளிரங்கமான நிலைமை எப்படி இருந்தாலும் நான் இதில் அல்லாஹ் சொன்ன முறையை மாத்திரம் தான் செய்வேன். ஆயிரக்கணக்கான அடிப்படையில் எனக்கு நஷ்டம் வரட்டும், கோடி போகட்டும், ஆனால் நான் பொய் சொல்வதற்கு தயாரில்லை, நான் ஏமாற்றுவதற்கு தயாரில்லை என்ற அந்த வைராக்கிய உணர்வு எப்பொழுது உண்டாகும் தெரியுமா? இவருடைய உள்ளத்திலே இந்த ரிஸ்க் இருக்குதே, இது அல்லாஹ்வுடைய கையில உள்ளது. ஏதோ நபி அவர்களுடைய சுன்னா, நபி அவர்களுடைய நடைமுறை, அவர்கள் எனக்கு சொல்லித் தந்த முறை என்பதற்காக வேண்டி கொஞ்சம் நேரத்தை கொடுக்கிறேன், கொஞ்சம் உட்கார்றேன். ஆனா ரிஸ்க்ன்றது அல்லாஹ் முடிவு செஞ்சது, அது எப்படி வந்து சேரும் என்ற உணர்வு இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளை நாங்கள் ஒருபோதும் வீணாக்க மாட்டோம். அப்படி இல்ல, இதன் மீதுதான் எங்களுக்கு முழுக்க நம்பிக்கை. சரி, அல்லாஹ் செய்யறான் தான், ஆனா இது இல்லாம செய்யலாம் என்ற அந்த உணர்வு இருக்குதே, இது முதல் உணர்வு.